ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பவுல் ஒரு வேதனையான ஒரு சூழலிலே காணப்படுகிறான். அந்த சூழலின் பொழுது கர்த்தர் பேசுகிறார். பவுலோட என்ன பேசுகிறார்னா, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் அதிகமாக இருக்கும், நீ கவலைப்படாத, நீ ஊழியத்தை செய்யி, நீ உன்னுடைய பிரயாணத்தில் தொடர்ந்து போன்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய பலவீனங்கள் நம்ம தாக்கும்போது நம்ம கவலைப்படுறோம். இந்த பவுலை போல பெரிய பரிசுத்தவான் பவுல் அநேக நிருபங்களை எழுதினவன், அநேக சபைகளை ஸ்தாபித்தவன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணுறானாக்கா, அவனுடைய பலவீனத்தை நினச்சி வேதனைப்படுறான். அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல காரியங்களை நாம் செய்திருந்தாலும் சில பலவீனங்கள் நம்ம தாக்கும்போது, சில வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? என்னடா இது, என்ன இந்த பிரச்சனை வந்துருச்சே, என்ன இந்த வியாகுலம் வந்துருச்சேன்னு. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்னா, இன்னைக்கு மகனே மகளே, என் கிருபை உனக்கு போதும் சாமி, நீ கவலைப்படாத, இந்த கிருபையை வைத்து நீ முன்னேறி செல்லலாம், அதுதான் உன்னை தாங்கும்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட கிருபையை நாம் இறுக பற்றி கொள்ளலாமா? ஜெபிக்கலாங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய கிருபை எனக்கு போதும் சாமி, இந்த பலவீனத்தில் இந்த பலன், இந்த கிருபை எனக்கு நீர் கொடுக்கிறதாக இருக்கிறபடியினால எதை குறித்தும் நான் பயப்படாமல் அதை நான் இறுக பிடித்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.